ஹலோ கன்னிங் சேனல் பீப்புள். நம்மளோட கேப்டன் விஜயகாந்த் சார் இப்போ வந்து முந்தா நேற்று இறந்துட்டார். நேற்று அவரோட உடல் வந்து எல்லாமே வேலைகள்லாம் முடிஞ்சு நல்லடக்கம் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போது அதெல்லாம் நிறைய வந்து நெகிழ்விக்கும் காட்சிகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோலாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் உடலை வந்து ஊர்வலமாக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்படி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போதே வந்து ஒரு கழுகு அவரை வந்து தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்ததாகவுமே வந்து ஒரு சில காட்சிகள்லாம் காணப்பட்டிருக்கு. அந்த கழுகு கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் உடலை சுற்றி வட்டமிட்டதாகவும், அந்த கழுகு அங்கேயே வந்து இருந்துட்டு இருந்துச்சு, அதை தாண்டி அவர் வேறு எங்கேயுமே போகலை அப்படின்ற மாதிரியும், கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஒரு கழுகு 2-3 கழுகுகளாக வந்து ஃபுல்லாக வந்து வானத்தில் வட்டமிட ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட கேப்டன் விஜயகாந்த் உடலுக்கு நேர் மேலேயே வந்து வட்டமிட ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்த மொத்த ரசிகர்கள் தொண்டர்கள்லாம் வந்து கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி எதனா ஒரு நல்லவங்க இறந்துட்டாங்கனால தான் இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகி ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது மாதிரியான ஒரு சில விஷயங்கள் காட்சிகள்லாம் வந்து எங்கேயுமே நடக்காது, நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாருக்கு நடந்திருக்கு அப்படின்னும் போது அது எல்லாருக்குமே ரொம்பவே நெகிழ வைக்கிற ஒரு காட்சிகளாக தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கேப்டன் விஜயகாந்த் சாரோட உடல் வந்து அங்கே புதைக்கப்படும் போது அவருக்கு மொத்த அரசு மரியாதையோடு சேர்ந்த குண்டு முழக்கங்களோடு சேர்ந்து அவரோட உடல் வந்து அடக்கம் செய்யப்பட்டது. அப்படி இருக்கும் சமயத்தில் நம்மளோட பாமர மக்கள் எல்லாருமே அவங்க கையில் வந்து துப்பாக்கிகளெல்லாம் கொடுத்து அவங்களால அரசு மரியாதை செய்ய முடியாது அப்படின்றதுனால அவங்க எல்லார் கையிலையுமே வந்து மொபைல் ஃபோன் இருந்ததுனால அது எல்லாத்துலேயுமே டார்ச் ஆன் பண்ணி அவங்க எல்லாருமே அவங்களோட மரியாதையை செலுத்த ஆரம்பித்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த இடம் முழுக்கமே ஃபுல்லாகவே வந்து டார்ச் ஆன் பண்ணப்பட்டு எல்லாமே ஒரு ஒளி வீசும் ஒரு இதுவாக தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும் சமயத்தில் இவ்வளோ மக்களோட மரியாதை, இவ்வளோ அரசு மரியாதையோடு தான் நம்மளோட கேப்டன் விஜயகாந்த் சாரோட உடல் வந்து நல்லடக்கம் பண்ணப்பட்டது அப்படின்றதும், இது 2 நிகழ்வுக்கும் காட்சிகளுமே இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாகி ரொம்பவே வந்து எல்லாருமே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் கொடுத்துட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இருந்தாலுமே கூட நம்மளோட கேப்டன் விஜயகாந்த் சார் நம்ம கூட இல்லை அப்படின்ற ஒரு வருத்தம் மட்டும் நம்ம எல்லாரோட மனசுலையுமே ரொம்ப நீங்கா இடம் பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.